வானந்தொட்டு போன மானமுள்ள சாமி தேம்புதையா பாவம் தேவர்களின் பூமி. பட்டத்துக்கு வேறு சிற்றரசன் யாரு, தங்கத்துக்கு வேறு மாற்று உண்டா கூறு. திருந்தாம போச்சே ஊரு சனந்தா தத்தளிச்சு வாடுதையா ஏழையினந்தா. Because his brother is my classmate, அதனால சின்ன வயசுல நாங்களாம் ஒன்றா விளையாண்டுருக்கோம், தெரியும். இப்போ சக்தி வந்து நான் வந்து ஒரு திருநெல்வேலியோட ஒரு ஆசைத்தாக பார்க்குறேன். பி வெரி வெரி ஆனஸ்டாக சொல்லுவாங்க. நான் யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகி 2011 வந்தேன். வந்ததுக்கப்புறம் வந்து என்ன கேம் அண்ட் செட்டில்டு ஹியர். அந்த டைமில் ஃபேஸ்புக்கில் சக்தியோட ஆக்டிவிட்டீஸ், அதாவது தாமிரபரணி அண்ட் வாட்டர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஐ saw him and then I was very very happy. நான் இது ரொம்ப பண்ணணும்னு நினச்சிட்டு அங்கேருந்து பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தது வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தர் தெரிஞ்சவரே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இமிடியேட்லி ஜம்ப் இன் அண்ட் ஜாயின் வித். ஸோ அதுதான் அப்படி தான் வந்துட்டு இந்த வாட்டர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் கூட வந்துட்டு சக்தி கூட அசோசியேட் ஆனது. அதில் வந்து ஒரு 3-4 இயர்ஸாக வந்துட்டு நிறைய குளங்கள் தூர்வாடுறது, அப்புறம் ஆறு கெனாலு, தாமிரபரணி ரிலேட்டட் ட்ரிபியூட்ரிஸு, அதுக்கு எல்லாத்துமே வந்து ஃபண்டிங் பண்ணுறது, அப்புறம் வந்து எக்ஸிக்யூஷன் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர் சக்திநாதன் he completed his ME from கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் 1998-2000. அப்புறம் பிஹெச்டி வந்து கம்பஷன் என்ஜின் அண்ட் நானோ மெட்டீரியல்ஸ், அதில் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கிறார் அவர். அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் முதல்ல இருந்தே ஒர்க் பண்ணுறாரு. 18 years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு 100% போட்டார்னா 200% வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் போடுறாருன்னு நினைக்கிறேன். இட் டசன்ட் ஹேவ் டைம். காலையில் மெட்ராஸ் இப்போ திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஆக்டிங் டீனாக இருந்தார் அவர். தட் இஸ் இன் 2014-2019 he was there in திருநெல்வேலி டீனாக இருந்தார். அப்போ we were associated with திருநெல்வேலி கலெக்டர் டாக்டர் சந்தீப் நந்தூரி சார், அப்புறம் இப்போ இருக்கிற ஷில்பா பிரபாகர் மேடம், அவங்க கூட அசோசியேட் பண்ணிட்டு தாமிரபரணி கிளீனிங் ஆர் லேக் ரெஜுவினேஷன் அந்த மாதிரி ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு சக்திநாதன் இஸ் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் கனெக்டிங் பப்ளிக் லைக் அஸ் அண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கூட வந்துட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதில் நிறைய வந்து சேலஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது நமக்கு புரியணும், எப்படி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல போய் வந்து நம்ம பண்றது அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து தான் பண்றாரு. பட் ரொம்ப என்னைய பொறுத்தளவுக்கு பர்சனலாக நான் சொல்றதா இருந்தா, ஆஸ் அ பப்ளிக் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கூட வந்துட்டு அசோசியேட் பண்றதுக்கு சக்திநாதன் இல்லை அப்படின்னா வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு எங்களால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவர் ஒரு முக்கியமான ஒரு அசெட் அண்ட் பாலமாக இருக்கிறாரு திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு. he is also working in சென்னையில் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக வந்துட்டு ஒரு 10 years பேக் அவங்க எடுத்து பண்ணியிருக்கிறாங்க, ஒரு குளம் தூர்வாருது. அந்த ப்ராஜெக்ட்ஸ் சென்னையிலையும் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க ப்ராஜெக்ட்ஸ். திருநெல்வேலி வந்ததுக்கப்புறம் திருநெல்வேலியும் வந்துட்டு செவரல் ப்ராஜெக்ட்ஸ். அதில் முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் வந்து தாமிரபரணி பற்றின கிளீனிங். அதில் ஒரு 3 yearsக்கு முன்னாடி தாமிரபரணி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு. அதில் கிளீன் பண்ணதில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த ரிவரோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அதை டீட்டெயிலாக வந்துட்டு அவரே சக்திநாதன் சாரே சொல்லுவார். ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து 44% வந்து ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு விழாக்களுக்கெல்லாம் வந்துட்டு அங்கே போகிறோம், அங்கே போயிட்டு வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க, துணியை தூக்கி போடுறாங்க. அந்த துணியை வந்து பாவநாசத்துக்கிட்ட இருந்து துணியை வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 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 100-150 லாரி, அதாவது 150 tons ஆஃப் கழிவுகள் வந்து அதுலேருந்து வந்து எடுத்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து கிளீனிங் ஒர்க்கு, அப்புறம் வந்து
ஒரு 42-50 இடத்துல வந்து படித்துறைகள் எல்லாத்தையுமே வந்து சரிப்படுத்தினாங்க. இந்த மாதிரி செவரல் இனிஷியேட்டிவ்ஸ். அவர் வந்து பிரமிப்பாக தான் இருக்கு. நான் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து போய் பிரசிடென்ட் கொடுத்தேன் அப்படின்னா அவர் அதை வந்து ஒரு 10 மடங்கா வந்து பார்ப்பாரு. இது ஏன் வந்து இவ்வளவு சின்னதா பண்ணணும், ரொம்ப பெருசா பண்ணலாமே அப்படின்ட்டு. அண்ட் அதை சொல்றது மட்டும் இல்லை, he will do it. நமக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கும், இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் he has contacts all over the place. அதை வந்து டிபார்ட்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, இவங்க எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி வந்துட்டு பண்றது வந்து ஒரு ஹியூமங்கஸ் ஜாப். அதை வந்து சத்யநாராயண் சார் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ தட் இஸ் அபவுட் த இன்ட்ரோடக்ஷன். அதில் வந்து 2018 நேஷ்னல் வாட்டர் அவார்டு திருநெல்வேலிக்கு வந்து சத்யநாராயண் சார் தான் ப்ரெசென்ட் பண்ணாப்படி அந்த ப்ராஜெக்ட். அதுக்கு நேஷ்னல் அவார்டு, வாட்டர் அவார்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து திருநெல்வேலிக்கு கொடுத்தாங்க ஃபார் தாமிரபரணி ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பண்ணதுக்காக. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன். அதில் வந்து தொடர்ந்து நம்ம தொண்டு போயிட்டே இருக்குது. இந்த பர்டிகுலர் குரூப்பை பொறுத்தளவுக்கு வந்துட்டு நானும் ரொம்ப புதுசு, கொஞ்சம் பேர் தெரியும். பட் சத்யநாராயண் சாரும் வந்து கொஞ்சம் புதுசு இந்த குரூப்புக்கு. ஸோ இன்னும் போக போக வந்து நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா வந்து அந்த ஒரு ரேப்போ டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ஒர்க் டுகெதர். ஸோ அதோட நான் ஹேண்ட் ஓவர் டு டாக்டர் சக்திநாதன். 8:15 ஆச்சு டைமு. ஸோ ஐ திங்க் ஹீ கேன் ஹேவ் அனதர், எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல எனக்கு, அது சிவா வந்து மாடரேட் பண்ணுவார். ஸோ சக்தி, ஓவர் டு யூ. அண்ட் டாக்டர் விதுபாலா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். அவங்க கூட மீட் பண்ணதில்லை, பட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நான் இங்கே தான் இருக்கிறேன், அதனால் வந்துட்டு வில் டெஃபினெட்லி மீட், நிறைய ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆவலோட இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூண்ணே. ஸோ ரவீனை வந்து சார், அது ப்ரொஃபஸர் அப்படிலாம் பேசுறாங்க. இது ரொம்ப புதுசா இருக்குது. ஏன்னா அந்த இப்போ பிரபாகரன் சாரும் சரி, சிவா சார், அவங்க 2 பேரும் ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த நெல்லை சொந்தங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பிச்சாங்க. அப்போ அதனால நான் வந்து அண்ணன் தான் சொல்லிய பழக்கம், எல்லா இடத்துலயும் அண்ணன் தான் சொல்லி பழகி இருக்கிறேன். ஸோ அப்படியே ப்ரொசீட் பண்றேன். ரொம்ப நல்ல விஷயம். முதலாவது திருநெல்வேலியை சார்ந்த உலக அளவுல இருக்கிற மக்கள் வந்து திருநெல்வேலியை நோக்கி, அதாவது எல்லாருக்குமே இந்த சிந்தனைகள் இருக்கும். நம் திருநெல்வேலி, நம்மளுடைய மண் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கும். எப்பவுமே வந்து நம்மளை பத்தி சொல்லும் போதே இவங்க அதை சொல்லுவாங்க, திருநெல்வேலிக்காரங்களுக்கே வந்து அந்த தாமிரபரணி தண்ணினாலே என்னவோ அந்த ஒரு ஈர்ப்பு இல்ல ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது முதல்ல வந்து அது அப்படிலாம் எனக்கும் எல்லாம் இல்ல. நீங்க இப்ப சொன்னாங்களே ரவியண்ணா, நிறைய சொன்னாங்க, அந்த அளவுக்குலாம் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சமூகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு நல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதை ஆரம்பிக்கல. ஆனா அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷம், நான் அந்த ஸ்கிரீன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். So என்னோட ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது சார். So what do you want to give it back to your திருநெல்வேலி district? So என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். Of course எல்லாருக்குமே ஏதாவது பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் தான் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா நம்மள இப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் நம்ம பாக்குற விஷயங்கள், நம்ம பேப்பர்ஸ்லயோ இல்ல சோசியல் மீடியாலயோ நிறைய வர்ற விஷயங்களை பார்த்த உடனே நமக்கு ஏதாவது நம்ம மண்ணுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வரும். அதுபோக நிறைய பேர் வந்து அதுல கனெக்ட் ஆயிருப்பாங்க. அதாவது அதுல என்ன நடக்குது, இந்த ஆக்டிவிட்டி பண்றாங்க, இதை பண்றாங்க, அது பண்றாங்க, நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்லி இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேம். அது ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஸோ இட் ஆல் ஸ்டார்டட். ஓகே, நான் என்னுடைய டிராவல் ஜேர்னியை பத்தி முதல்ல ஸ்டார்ட் பண்றேன். தென் ஐ வில் கம் டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த மனிதருடைய இந்த கான்செப்ட் வச்சுதான் இன்னைய வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம்.
ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு தியரிட்டிக்கலா ஒரு அகடமிஷியன் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, anyhow. So first thing, so after joining Anna யூனிவர்சிட்டியை தாண்டி, அந்த கேம்பஸை தாண்டி, அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போயாச்சுனாலே எங்களுடைய ஸ்டேட்டஸ் அண்ட் எங்களுடைய தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்ட் ஆயிரும். நாங்க வந்து ஒரு எலிவேட்டட், ஒரு வேற ஒரு டொமைன்ல இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி தான் நினைச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் so if you take Anna University, it is celebrating its 226 years, completed to 225 years celebration right now. The last May we completed 225 years, and right now we are into 226th year. So 226 year all over the world, we have made a very significant mark. But the problem here is, நம்ம சொசைட்டிக்கு இந்த யூனிவர்சிட்டி என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு? அஃப்கோர்ஸ் நிறைய இன்ஜினியர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறோம், மேனேஜர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறோம். அண்ட் பியாண்ட் தட், சொசைட்டியில ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்பாக்ட் இந்த யூனிவர்சிட்டிஸ் எப்படி கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கறத திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் then I started slowly venturing into national service scheme. So எங்க போனாலுமே, யார்கிட்ட கேட்டாலுமே, we have hundreds of problems. எங்க போனாலும் எதை பேசினாலும் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் இல்லாம ஒரு பேர் பேசணும்னா ஒரு 10 குறைகள் தான், 10 நிமிஷம் பேசணும்னா அதுல ஒரு 15 குறைகளாவது எதையோ ஒரு ரொம்ப ஈஸி டார்கெட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம். பட் I'll ask for the solutions. So what is the solution for it? சொல்யூஷனே தெரியாம ப்ராப்ளத்தை பேசிக்கிட்டே இருக்கிறதுல வந்து there is no point அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். That is what I talk to my students. I tell my students, please don't talk about the problems. Come up with a solution. That is more important. So அப்படிதான் வந்து என்ன சொல்றது, எங்களுடைய ஜர்னி ஆரம்பிச்சது. அப்படி ஒரு அக்கேஷன் தான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு இன்டராக்ஷன், ஒரு என்எஸ்எஸ் கேம்ப்ல we are discussing with a group of farmers. ஒரு சின்ன மீட்டிங். இதை நான் எனக்கு ஏற்கனவே கேட்டவங்க நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய இடங்கள்ல அதை திருப்பி சொல்லியிருப்பேன். பட் தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் அங்க உள்ள ஃபார்மர்ஸ் வந்து ஒரு அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு 120 ஃபார்மர்ஸ் அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்க அவ்வளவு பேரையும் கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒண்ணு வச்சோம். ஸோ அந்த டிஸ்கஷன்ல 2 பேருமே ரிலக்டண்டா இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் ரிலக்டண்டா இருந்தாங்க, ஃபார்மர்ஸும் ரிலக்டண்டா இருந்தாங்க. ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்னால ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா, கண்டிப்பா இவங்களால நமக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லைங்கிறதுல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இப்படிதான் வந்து அந்த டிஸ்கஷன் போச்சு. பட் ஆஃப்டர் சர்டன் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 1 hour 2 hours அப்படிங்கிற மாதிரி half an hour பிளான் பண்ணது, ஒரு 2 hours 3 hours கழிச்சுதான் வந்து the people started realizing it. 2 பேருக்குமே ஒரு ரியலைசேஷன் கிடைச்சது. ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு ரியலைசேஷன் கிடைச்சது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ரியலைசேஷன் கிடைச்சது. என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய ரோல் எவ்வளவு பெருசு, நம்மள்ட்ட எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கிறத உணர்ந்தாங்க. ஃபார்மர்ஸ் வந்து இந்த பசங்கள்ட்ட நம்ம எதுவும் வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்க செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு. அப்பதான் வந்து அது வந்துச்சு. ஸோ அப்ப இதை கேபிட்டலைஸ் பண்ணானே அப்படின்னு சொல்லிதான் அந்த கனெக்டை கொண்டு வருவோம். ஸோ த கனெக்ட் பிட்வீன் தி one minute. Sorry. ஸோ அந்த கனெக்டை கொண்டு வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஆரம்பிச்சோம். ஸோ இப்படி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் திங், நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நம்ம எதை பேசும்போதே வந்து நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணிட்டோம்னா we'll talk more about this self satisfaction. எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. I'm very allergic to this word self satisfaction. The self satisfactionங்கிற வேர்டே இல்ல, the service அப்படிங்கிற வேர்டே வந்து it is not right அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட்.
I usually say that it is a duty of each and every individual, because I have come up to this level. I am a professor in a university, and in the society, in the status ku varradhukku, lot of people have contributed. The society எனக்கு நிறைய கொடுத்திருக்கு. I have studied in government engineering college, I studied in Anna University, and everything has been given by this common man, right? And the tax paying money la irundha நான் படிச்சேன். இந்த பொசிஷன் இன்னைக்கு நான் salary வாங்குறதுல இருந்து எல்லாமே அதுதான். அப்ப வந்து நான் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு நான் என்னோட செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்காக போய் பண்றேங்கிறத சொல்ற கான்செப்டை வந்து I don't believe in it. I really feel that it is my duty to do it. And another thing is, I have thousands and thousands of students. These are the students who are going to rule this world. நீங்க இப்போ பிரபாகர் சார் சொன்னாங்க, whatever may be the thing, நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. It is not only the case of Tirunelveli, it is not only the case of Tamil Nadu, not only the case of India, it is not only the whole globe, right? We are spread across the whole globe. நீங்க இந்த ஒவ்வொரு கண்ட்ரிலையும் you are contributing a lot. So அப்போ இங்க வந்து நமக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்கு. It is not service, it is a duty of each and every individual to give it back to our society. So that is how I started, and I told my students. இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான் வந்து கேட்டேன், சார் இதுக்கெல்லாம் ஒருத்தரையா போய் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க தான் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி வெளியே அனுப்புறீங்க அண்ணா யூனிவர்சிட்டில இருந்துட்டு, நீங்க ஏன் சார் ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியல, அப்புறம் நம்ம வெளியே போய் எங்க சார் என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான். சோ இது எப்படி கொண்டு போறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டொமைன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி அது ஒரு தனி இதா இருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரியை கேட்டா எங்களுக்கு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒழுங்கா சர்வ் பண்றது இல்ல, எதுவுமே கொடுக்கறது இல்ல, வைக்கிறது இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சிஎஸ்ஆர் ஃப்ரண்ட்ல வந்தோம்னா எங்களால ப்ராப்பரா, எங்களுக்கு இவ்வளவு ஃபண்ட்ஸ் இருக்கு ஆனா ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸ் போயாச்சுன்னா அவங்களுக்கு டெக்னாலஜினால என்னன்னு தெரியல, பாவம், ரொம்ப பாவம். ரியாலிட்டி அதான். இன்னைக்கு வந்து நம்மளால ஒரு 1000 மூட நெல் மூட்டைய ஒழுங்கா பாதுகாக்க முடியல. இதுதான் இன்னைக்கு சினாரியோ. இப்ப ரீசெண்டா கூட ஒரு போட்டோகிராஃப் போட்டிருந்தா, அதாவது இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு சர்வே, ஒரு நம்ம ரிலேட்டடா ஒரு சர்வே படிச்சேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 72% அக்ரிகல்ச்சர் ஈல்ட் உள்ள ஒரு வில்லேஜ்ல there is no storage tanks, storage gudowns, but 12% yield இருக்கிற ஒரு இடத்துல there are 2 storage gudowns. So what we are trying to do it here, இந்த விவசாயிகளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 200% அவ்வளவு பர்சன்டேஜ் கொண்டு ஃபெர்டிலைசரையும் பெஸ்டிசைடையும் அடிச்சு அவங்களுக்கு சொல்றதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. பட் நம்ம வாட்ஸ்அப்லயும் இதுலயும் நிறைய போட்டு பேசிட்டே இருக்கிறோம். இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஓகே, அதை நான் அப்புறம் சொல்றேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே தனித்தனியா இன்ஸ்டிடியூஷன்ல எனக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு இவன் தேடி அலைவான். அவன் வீட்டு தெருல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இதுதான் என் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு ஹரின்னு ஒரு ஸ்டூடெண்ட், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட். அவன் வந்து என்கிட்ட வந்து, சார் நான் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம், அதனால நான் ஹைதராபாத் அல்லது சென்னை, பெங்களூர் போகலான்னு இருக்கேன் சார். ஏன்டா அப்படின்னா, இல்லை சார் அங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் சார் அப்படின்னு. பட் ஹீஸ் அ ரியலி குட் ஸ்டூடெண்ட், ஒரு ரியலி சின்சியரா ஒர்க் பண்ணி தான் பண்ணுவான். அப்படியா, சரி ஓகே, நீ என்ன பண்ண போற அப்படின்னா, இல்லை சார் நான் ஏதோ அந்த டெக்னாலஜி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பேஸ் பண்ணி சொன்னான். சரி ஒண்ணு பண்ணு, நாளைக்கு காலையில உங்க வீட்டு வாசல்ல ஒரு 6 மணில இருந்து ஒரு 2 மணி நேரம் மட்டும் நின்றுட்டு வா அப்படின்னு சொன்னான். அவனுக்கு புரியவே இல்லை. அவனுக்கு வந்து என்னடா இவர் என்னமோ என்னத்தையோ சொல்றாங்கடா. ஆனா என்ன, நம்ம மேல உள்ள ஒரு மரியாதைனால சரி என்னத்த சொல்லிதல நாளைக்காவது வந்து பேசுவோம்னு சொல்லிட்டு அவன் லெட்டர்லாம் டைப் பண்ணி கொண்டு வந்துருந்தான். ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் போறேன் வந்தான். நெக்ஸ்ட் டே எக்ஸாக்ட்லி 9 o'clock நான் ரூம்குள்ள வருவேன். ரூம்குள்ள வந்தானே வந்தான். He was waiting there and said that sir I have got a project அப்படின்னா. என்னப்பா ப்ராஜெக்ட் அப்படின்னா, அவன் இருக்கிறது வந்து என்ஜிஓ காலனி, பெருமாள்புரம் திருநெல்வேலியில என்ஜிஓ காலனி. சார் எங்க ஏரியால வந்து முட்டுக்கு தண்ணி நிக்கு சார், ஆனா எங்க போர்ல தண்ணியே இல்லை சார் அப்படின்னா. தட் இஸ் யுவர் ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். இதை பண்றதுக்கு எதுக்கு why do you want to go to பெங்களூர் and ஹைதராபாத்? இதான் உன்னோட ப்ராஜெக்ட். மழை பெஞ்சா முட்டுக்கு 3 அடி 4 அடிக்கு தண்ணி நிக்குது. வெயில் காலத்துல உங்க போர்ல தண்ணி இல்லை, இதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. So then what is it? He worked on it and he came up with a solution and we went to the commissioner, corporation commissioner. அவங்க வந்து, சார் இந்த மாதிரி ஏதாவது சொல்யூஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க பண்ணுவோம், எங்களை குறை சொல்லாதீங்க சார், நாங்க டெய்லி காலையில இருந்து இதே தான் குறைகளையே தான் சார் கேட்டுட்டு இருக்கோம். Of course it took 2.5 years or 3 years to implement it. Even ரீசெண்டா கூட நாங்க அதுல நிறைய சொன்னோம். அதுல ஒரு 50-60% has been completed.
and remaining 40% will also be completed. But in the results எல்லாமே வந்து we will not be able to நம்ம அதாவது இது வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஒரு விஷயம் செஞ்சா ரெண்டு விஷயம், இந்த பிளானிங்லயும் சரி ரிசல்ட்ஸ்லயும் சரி நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம என்னமோ நம்ம படிக்கும் போது நம்ம எல்லா எக்ஸாம்லயும் 100% வாங்கின மாதிரியும், நம்ம படிச்ச எழுதுன எல்லா எக்ஸாமுக்கும் வந்து அவ்வளவு சின்சியரா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி எதையும் விடாம எல்லாத்தையும் படிச்சுட்டு போன மாதிரியுமே நம்ம எல்லாத்துலயுமே ப்ராஜெக்ட்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் தட். இன்னைக்கு செய்யறோம், 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சுதான் அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும், இல்ல 10 வருஷம் கூட ஆகட்டும். இந்த கேஸ்ல பொறுத்த அளவுக்கு எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, ஒரு ப்ரொடக்டிவ் இன்ஜினியரை டெவலப் பண்ணிட்டான், அவ்வளவுதான். அவன் எங்க போனாலும் அவனுக்கு இந்த கான்சியஸ் ஒர்க் பண்ணும், லோக்கல்ல ப்ராப்ளத்தை சொல்யூஷன். So this is what the situation is. I thought that I want to synchronize all these things. That's all. Everyone must be connected. இப்போ திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டியில நான் இருக்கும்போது வாரத்துக்கு நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல, ஒரு ஊர்ல இருந்தோ 2 ஊர்ல இருந்தோ விவசாயிகள் வந்து சார் எங்க ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி வந்து நிப்பாங்க. ஒரு தடவை கார்பரேஷன் கமிஷன் வந்திருக்கும் போது கூட கேட்டார், என்ன சார் இது வந்து ஒரு பிடபிள்யூ ஆபீஸ்லயா சரி கலெக்டரேட்லயா வந்து விவசாயிகள் வந்து நிக்கிற மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க அப்படின்ட்டு. ஆனா நாங்க எல்லாத்தையும் பண்ணமாங்கிறதெல்லாம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் எங்கெங்க பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களை மாதிரி ஆட்களுடைய சப்போர்ட் வச்சுதான் we have been executed. So I'll take one project, water. So one case study, Manur channel, 2013 September, when I went there, not even a single drop of water. பல வருடங்களுக்கு தண்ணியே கிடையாது. More than 10 lakh people, direct beneficiaries on the 1.5 lakh families, 1.5 lakh families. Almost 80% of the people have, moved out from Manur, and over Kerala, Madras, Bombay, கூலியா போய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. We worked on it. So 32.5 kilometers, என்ன ப்ராப்ளம் என்னங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணி, complete technical study எல்லாம் பண்ணி we executed the work. So this is what our methodology is: survey and demarcation, restoration. Over project we have our own pattern. So the pattern la vandu we started executing. This is what the status of Manur முதல்ல நாங்க போகும்போது 2013 ல. And so I think ஒரு 30 seconds or 1 minute at least to show what has happened in Manur. So இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 1 year or 1.5 years, maximum 1.5 years வந்திருக்கும். ஸோ அதை வந்து அந்த 1.5 yearsல அந்த டேங்கை வந்து ஃபுல் பண்ணோம். ஆஃப்டர் அங்க வந்து ஒரு 88-year-old பர்சன் வந்து என்கிட்ட சொன்னாரு, சார் இதான் அந்த மானூர் 1123 acres, இமேஜினே பண்ணிக்க பார்க்க முடியாதபடி ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ். இது இட்ஸ் செகண்ட் பிக்கஸ்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் பாடி இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இது அப்படியே ரன் ஆகும். So how we are able to achieve it? How many students are involved in it? So survey and demarcation fully completed by engineering college students. Restoration, support from the industries, and protection, government departments. We brought in all the government departments, farmers association. அது மாதிரி இது எல்லாமே ஈஸியா நடக்காது, எதுவுமே ஈஸியா நடக்காது, ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா ஒன்ஸ் அந்த கஷ்டமா இல்ல பின்னாடி கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டான் ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்து வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம போகவே மாட்டோம். பட் ஒர்க் ஆரம்பிச்சோம். ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ், எஜுகேஷன் அவேர்னஸ் என்னன்னு. ஸோ இந்த டோட்டல் ஒர்க்கை எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? Only 12 students. Only 12 students, because we have very good technologies. We have very good experts. இனிமேல்லாம் வந்து நமக்கு 1000 பேர் 10,000 பேரை வச்செல்லாம் வந்து வேணும். அது அடுத்த கான்செப்ட்ல சொல்றேன். போய் ஃபீல்ட்ல நின்று வேலை பார்க்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இன்னைக்கெல்லாம் போய் மண்வெட்டி பிடிச்செல்லாம் வேலை பார்க்க முடியாது, கண்டிப்பா முடியாது. அதனால அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதே இதை அவன் மொபைல்ல உட்காந்துக்கிட்டே கனெக்ட் பண்றதும் அதை பண்றதும் ஜேஎஸ் இமேஜஸ் எடுக்கிறதும், இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து இதுக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே எங்களுக்கு டிஆர்டிஓ இட்ஸ் அ மேஜர் சப்போர்ட். அவ்வளவு சேட்டலைட் இமேஜஸ் எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிடுவோம். ஸோ இதனோட ரிசல்ட் என்ன? 2014 வந்து we brought the water after 60-70 years ஆச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் வந்திருக்கு. And 45 days it was overflowing. Next year it was overflowing for 45 days and 54 days.
and even now we have water in that continuously வந்துட்டே இருக்குது. மழை கொஞ்சம் குறைஞ்சாலும் அதுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு we have been doing it. So what is the benefit? Almost all the farmers have come back and they have started doing their agriculture. Significant change. Enna change apna food grain production la this year we have got a output this 2020 la, and we came to know that it was very surprising. We have increased the food production by 10 times. Food grain production in Manur Taluk alone has increased by 10 times. Can you imagine it? So it has brought so many people back to the Manur, and this is what the power of the association between government departments, academic institutions, NGOs, and different industries. Everyone is in there. So another quick, I think I'm exceeding my time. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து தாமிரபரணியோட satellite images. We made the complete study. If you see the left hand side வந்து பாத்தீங்கன்னா river width வந்து 2006 it is 67.5 meters, but இங்க 2014 ல பாத்தீங்கன்னா 12.9 meters தான் இருக்குது. அதே ஸ்ட்ரெச். சார் ஒரு சின்ன क्वेश्चन, இந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்களா, இதுல வந்து எது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி you brought that water and fill up that tank? சார் ரொம்ப சிம்பிள். அந்த வாட்டர் அதாவது அவங்க வந்து டேங்கர் வந்து டீசல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் we found out that the channel, incoming channel is a major problem. உள்ள வர்றதுக்கு தண்ணி வர்றதுக்கு வழி இல்ல. அது வந்து 11 meters wide அந்த சேனல். நாங்க போய் பார்க்கும்போது it is literally 1.5 feet in several places. 1.5 feet 1.5 feetக்கும் 11 meters எங்க இருக்கு. அப்ப எப்படி தண்ணி வரும்? So we restored it, and there was one major problem. The rocky structure வந்து it was obstructing the flow. ஏன்னா அதை வந்து பிளாஸ்ட் பண்ணியாச்சுன்னா அந்த பக்கத்துல இருக்க வீடுகள்லாம் விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அதுக்கு we brought our mining professors, mining experts கூட்டு வந்து we had a very calculative blasting with the help of government departments, and that's how we brought water there. பட் அதுக்கு முன்னாடி அந்த குளத்துக்கு தண்ணி அப்போ வந்திருக்கும் போது எப்படி வந்து இல்ல இது எப்படி I couldn't understand, right? ஒரு காலத்துல தண்ணி வந்திருக்கு இல்லையா அதுக்கு? சார் அதாவது 60-70 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துல தண்ணி வந்திருக்கு. அப்ப இருந்த பாப்புலேஷனுக்கும் அப்ப இருந்த அந்த ரிசோர்சஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்கா தண்ணி அந்த ரெயின்ஃபால் இதெல்லாமே அதிகமாவே இருந்திருக்கு. சோ தண்ணி வந்து ரொம்ப சர்ப்ளஸா அதை ஓவர் கம் பண்ணி வந்துருச்சு. Since the population has increased, அதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து 19th tank அந்த சேனல்ல 19th tank. இன்னும் அதுக்கு முன்னாடி இருக்க 18 tanksல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வாட்டரை அவங்கவுங்க எடுத்துக்க பார்ப்பாங்க. நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள், எனக்கு கிடைக்கணும் அவ்வளவுதான், மற்றவனுக்கு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அதெல்லாம் தட் இஸ் டிஃபரெண்ட். எனக்கு நான் திருப்பி சேமிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. ஐ திங்க் டாக்டர் விதுபால் அதை பத்தி தான் பேசுவாங்க பின்னாடி. அது ஒரு மேஜர் ப்ராப்ளம். பட் இவங்க என்னன்னா நாங்க சொல்றேன் அதை செட்டரைட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும். எஸ் சார் ப்ளீஸ். என்க்ரோச்மெண்ட் எவிக்ஷன் ஏதாவது பண்ணீங்களா? சேனல்ல ஏதாவது என்க்ரோச் இருந்ததா? கண்டிப்பா நம்ம வாட்டர் பாடிஸ்ல என்க்ரோச்மெண்ட் இல்லைன்னு சொன்னா நம்ம போய் சொல்றதா அர்த்தம். 7 மீட்டர் வந்து அந்த 1.5 மீட்டர் ஆகுதுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு சார். அதாவது இதுல வந்து எப்படின்னா நம்ம ஆக்சுவலி என்னோட ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் வந்து என்ன சொன்னது வந்து சார் நீங்க போலீஸ் போர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்க ஒரு பெரிய இதை தொட போறீங்க, போலீஸ் போர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்றது. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்லது பண்றதுக்கு போலீஸோட இருந்தா தான் போய் பண்ண முடியும். நம்ம மனசுல பதிஞ்சிருச்சுன்னா அவன் நல்லதே பண்ண வரமாட்டான். அதனால நான் போய் பேசுறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. we are able to convince the farmers. உண்மையில farmers வந்து படிக்காதவங்க வந்து ரொம்ப நம்மகிட்ட இன்னும் வந்து என்ன சொல்றது சொன்னா புரிஞ்சுக்கிற லெவல்ல இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கூட அந்த ஊர் எல்லாம் ஒன்று கூடி இவ்வளவு நம்ம பசங்க வந்து கஷ்டப்படுறாங்க, இங்க இருந்து யூனிவர்சிட்டில இருந்து வந்து கஷ்டப்படுறாங்க, நம்ம ஊர்க்காரங்க சப்போர்ட் பண்ணலாம்னா என்னன்னு சொல்லி இதுல எவ்வளவோ தென்னை மரங்கள் எடுத்திருக்கிறோம், வாழை தோப்பு எடுத்திருக்கிறோம், நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கிறோம். எல்லா ஊர்லயும் ரொம்ப சிம்பிளா என்கரேஜ்மெண்ட் ரிமூவ் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு சில டெக்னிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சோ அப்படிதான் எடுத்தோம். சோ இப்போ இங்க ஓகே another 3-4 minutes. சோ இப்போ இந்த இதை பாத்தீங்கன்னா 67.5 meters இந்த 12.9 meters வந்துருச்சுன்னா தண்ணி வந்துச்சுன்னா எங்க போகும்? ஊருக்குள்ளதான் வரும், விவசாய நிலங்கள் தான் வரும். நம்ம அத இப்போ என்ன நம்ம இதுல எல்லாம் நம்ம இந்த பொது சேவை அப்படின்னு இருக்கவங்களுக்கு அது தப்பா சொல்லல.
வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு தேவையான உணவை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டணும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதை பண்றது, விவசாயத்துக்கு தேவையான விஷயங்கள் அதெல்லாம் பண்றோம். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்ளம் எதனால வருதுன்னு கொஞ்சம் சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணாலும் போதும், அந்த பர்டிகுலர் வில்லேஜுக்குள்ள போகாது. இதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. 2015, 17, 19 சொல்லிட்டு ஃபிளட்ல வந்து நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் செவரல் பெர்சன்டேஜ் டைம்ஸ் இட் ஹஸ் பீன் ரெடியூஸ்ட். ரொம்ப டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆயிருக்கும். யாரும் நம்பவே மாட்டீங்க. But since this is a government data, I cannot reveal everything here. But I can personally share it with you. Drastically reduce ஆயிடும். அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம டிஆர்டியூல போனா அழகா சேட்டலைட் இமேஜஸ் கொடுக்குறாங்க. அந்த இமேஜஸ் வச்சு நம்ம இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். எனக்கு உண்மையிலே இதுல எதுவுமே தெரியாது. இந்த டெக்னாலஜி சொல்றேன், எல்லாமே அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க். ஸோ அந்த 12.9 மீட்டர்ஸ் இருக்குன்னா அப்ப இதை வந்து 67.5 மீட்டர்ஸ் இருந்ததை அது 2006ல, அப்ப 1996ல என்ன இருந்துச்சோ, இன்னும் ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி என்ன இருந்துச்சோ, 100 இயர்ஸ் முன்னாடி என்ன இருந்ததோ தெரியல. ஸோ இந்த 12.9 அட்லீஸ்ட் 67.5 கொண்டு வரணும். ஸோ அதுதான் எங்களுடைய கான்செப்ட். திருநெல்வேலி வண்ணார்பேட்டை தெரியாதவங்க இருக்க முடியாது. ஸோ அதுல முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிசிக்கல் நேச்சுரல் வெஜிடேஷன் அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி 2014ல எப்படி இருக்காங்க. இப்ப தண்ணி எங்க வரும்? ஊருக்குள்ளதான் வரும், வேற எங்க போகும்? அதுக்கு போவதுக்கு வழி தெரியாது, அது போய் ஆகணுமே. So this is how so அதெல்லாம் வந்து so இது வந்து the complete map of river தாமிரபரணி. எங்க ஹை ரிஸ்க் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடங்கள்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கும் வந்து தாமிரபரணியை பார்த்தாச்சுன்னா வந்து என்ன அதே தானே இருக்கு, இவங்க என்ன கிளீன் பண்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So that's the reason why last year we got the best river revival project அப்படின்னு சொல்லிட்டு national level we got the award. தாமிரபரணி river restoration project தான். சோ நம்ம இந்த ரெட் ஜோன் எல்லாத்தையும் வந்து லோவர் ஜோனுக்கு இந்த கிரீன் ஷேட்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இட் வில் டேக் டைம், பட் டெஃபினெட்லி வில் பிரிங் இட். இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒவ்வொரு தடவையும் கிளீனிங்க்கும் வந்து 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ். 25,000 ஸ்டூடெண்ட்ஸ். The whole stretch of 128 kilometers and 25,000 students in a single day they will come and clean it up. அவங்க பெருசாலாம் கிளீன் பண்ண மாட்டாங்க, அவங்களால முடியாது. பட் என்னன்னா அந்த 25,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்ட்ல ஆழமா பதிய வைக்கிறேன், டேய் இதுதான் உன்னுடைய தண்ணி, இந்த தண்ணியை ஒழுங்கா பாதுகாக்கலன்னா நீ கஷ்டப்பட்டுருவ, அடுத்து வர ஜெனரேஷனுக்கு இருக்கவே இருக்காதுன்னு. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கேட்கறது முதல் கேள்வி வந்து, உனக்கு வர்ற குடிக்கிற தண்ணி எங்க இருந்து வருதுன்னு சொல்லுங்க. தாமிரபரணி சொல்லுவாங்க, தாமிரபரணில எங்க இருந்து வருதுன்னு சொல்லுங்க. யாருக்குமே தெரியாது. சரி, ஒண்ணு உன் வீட்டுல இருந்து வெளியே போற வேஸ்ட் வாட்டர் எங்க போகுது? யாருக்கும் தெரியாது. இவனுக்கு இந்த புரிதலே இல்லைன்னா இவன் வந்து அடுத்தது என்ன பண்ண போறான்? So this is okay. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு further projects, and not only in Tirunelveli, we have been working in other districts also. But இப்போ வந்து எங்களுடைய ரவி என்ன சொன்ன மாதிரி சின்ன டொமைன்ல இருந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சுக்கு மல்டிபிள் டைம்ஸ்லாம் யோசிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட யாருமே வந்து வரும்போது, சார் ஒரு வாட்டர் பாடி ரெஸ்டோர் பண்ணணும், ஒரு இந்த டேங்க் இதை மட்டும் நீங்க டெக்னிக்கலா ஸ்டடி பண்ணி எனக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் ரிப்போர்ட் கொடுங்க, இதை வந்து எவ்வளவு ஃபண்ட் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே எனக்கு பிடிக்காது. எதுக்காகனா நம்ம வந்து நம்ம ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். ஒரு வீடு கட்டுறது வந்து 10 லட்சத்தை வச்சு கட்டலாம், 10 கோடியை வச்சும் கட்டலாம். அதேதான் இங்கேயும் 10,000 ரூபாய் இருந்துச்சா வாங்க ஒரு சின்னதா கிளீன் பண்ணுவோம், அந்த மதகுகள் பக்கத்துல மட்டும் கிளீன் பண்ணுவோம், தண்ணி ஈஸியா வெளியே போகும். 1 லட்சம் இருக்கா, அதுக்கு ஏற்றாப்புல ஒரு ஏரியாவை எடுத்து கிளீன் பண்ணுவோம். 10 லட்சம் இருக்குதா, நல்லா பண்ணலாம். இப்ப திருநெல்வேலியில புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வேந்தான்குளம்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பஸ் ஸ்டாண்ட். அந்த டேங்கை போய் பாருங்க, நீங்க முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும். அதுல வந்து டோட்டலா வந்து ஒரு 90 ஏக்கர்ஸ், இப்ப வந்து 50 ஏக்கர்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனா அந்த 50 ஏக்கர்ஸ் வந்து நாங்க கிளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது என்கிட்ட எல்லாமே எவ்வளவு ப்ராஜெக்ட் ஃபண்ட் எவ்வளவுன்னு நான் சொல்றேன், 5 லட்சத்துல முடிச்சிடலாம் வாங்க எல்லாரும். 5 லட்சத்தை எப்படி சார் முடிக்க முடியாது, வாங்க நான் முடிச்சு காட்டுறேன் வாங்கன்னு. டோட்டலா 14 lakhs போயிருச்சு. பட் ஒர்க் நடக்க 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 மக்கள் ஆட்டோமேட்டிக்கா வாலண்டியரா வந்து உள்ள வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது போக இது என்னன்னா அதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வந்துடணும். நம்ம அதிலே ஒன்னொன்னே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டே நிக்க முடியாது, அது அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது. வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். சோ இப்போ அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணிட்டு அப்படி வெளியே வர்றது இல்லை, அங்க ஒரு டீமை சென்சிட்டைஸ் பண்ணி பெரிய ஸ்கேல்ல
கொண்டு வரோம். That's what we're doing. But now எங்களுடைய aim, objective, global, what is it? People from different countries are connected through this video. The same way, different problems can be solved with a single team. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல now we are trying to focus on all these things. But நிறைய இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு தயவு செய்து யோசிக்காதீங்க. எல்லாமே அச்சீவபிள். சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வருவோம், அவ்வளவுதான். ரொம்ப சின்ன சேஞ்சஸ் கொண்டு வருவோம். ஏன்னா இந்த லாஸ்ட் 1 minute இந்த தாமிரபரணி கிளீனிங் அப்போ தேர்ட் கிளீனிங் பண்றோம். 22,000 ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் பண்றோம். கலெக்டர் இல்ல ஊர்ல, அவங்களுக்கு வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணணும். மார்னிங் நாங்க ஃபுட் எல்லாத்துக்குமே ஃப்ரீயா ஃபுட் கொடுப்போம். வாட்டர், ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்கணும். சாட்டர்டே ப்ரோக்ராம், தேர்ஸ்டே வந்து நான் டிஆர்ஓ எல்லாரும் டிஸ்கஸ் பண்றோம். ஃபுட்டுக்கு ஸ்பான்சர்ஸ் இல்ல, யாருமே இல்ல. பட் we have made all arrangements. Then we called all the people. நான் என்ன பண்ண, திருநெல்வேலியில இருக்கிற எல்லா அசோசியேஷன்ஸையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், இது தாமிரபரணி ரிவரோட இது என்னன்னு எல்லாம் சொல்லி எல்லாம் பேசி, தென் ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் கேம் அண்ட் செட் தட் சார் நாங்க ஒரு 1,500 ஃபுட்ஸ் வேணும் தரோம் அப்படின்னா. So I said that okay, எங்களுக்கு 22,000 தேவை, 1,500 தரேன், நீங்க வெரி குட், ரொம்ப தேங்க்ஸ், கொடுங்க அப்படின்னு. ஆனா அவர் சிரிச்சுட்டே போயிட்டாரு. தென் லேட்டர் ஹி கேம் அண்ட் செட் தட் சார் திருநெல்வேலியில சிட்டில இருக்கிற ஹோட்டல்ஸ்ல இருந்து மட்டும் ஒரு 6,000 ஃபுட்ஸ் தரோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகே, வெல் அண்ட் குட். ஸ்டில் ஐ நீட் 22,000 ஃபுட்ஸ். பட் ஐ ஹவ் காட், ஏன்னா எனக்கு பாபநாசத்துல இருந்து சிவலப்பேரி வரைக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல 72 கிலோமீட்டர்ஸ்க்கு எனக்கு ஸ்ட்ரெச்சுக்கு நான் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி விட்டேன். தென் he came, he rang up to me and said that சார் பாபநாசம், அம்பாசமுத்திரம், கல்லடை, குறிச்சியில 2 ஹோட்டல், உடுப்பி அண்ட் ஆரியபவன் சொல்லி அவங்க வந்து we will give the whole food for all the people who are assembling there அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. Within 1 hour we got 22,000 foods. And later வந்து இன்னொரு குரூப் வந்து சொன்னாங்க சார் நாங்க ஏதாவது பண்ணணுமே, நீங்க இதை பண்ண வேண்டாம், நீங்க அடுத்தது போங்கன்னு சொல்ற அளவுக்கு. Because each and every one who is connected with this river is having a what is ஒரு தீவிரமான ஒரு வேட்கை இருக்கு, இந்த ஊருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்க உங்க துறை சார்ந்தே கொடுக்கலாம். எல்லாருமே போய் வாட்டர் பாடியை ரெஸ்டோர் பண்ணணும்னு நான் சொல்லல, தேவையில்லை. நீங்க என்ன டொமைன்ல, இப்போ எனக்கு யாருன்னு தெரியல, ஒருத்தர் வந்து அங்க உள்ள இயற்கையா கிடைக்கிற விவசாய பொருட்களை நான் வந்து மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு இந்த குரூப்ல இன்னும் நிறைய பேர் தெரியல. இங்க உள்ள விவசாயிகளை கனெக்ட் பண்ணலாம், ஒரு மார்க்கெட் வைக்கலாம், ஒரு மார்க்கெட் மாதிரி இங்க வச்சு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொபிலைஸ் பண்ணி இங்க இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய எல்லாமே இது மியூச்சுவலி பெனிஃபிட்டடா தான் இருக்கு, மியூச்சுவல் பெனிஃபிட்டோட தான் இருக்கணும். அதான் சர்வீஸ்ங்கிறது போக வேண்டாம், டியூட்டி நம்மளோட கனெக்ட் பண்ணியே நம்ம டிராவல் பண்ணோம்னா ஈஸியா பண்ணலாம்னு நினைக்கிறேன். Okay, sorry, I said that I will finish it by 15 minutes. I take some more minutes, and we'll all join together and bring a change, not only in Tirunelveli, but in the whole domain region. Thank you. Excellent Sakti sir. அதாவது இது கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னா, தப்பான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. உங்களை லாஸ்ட் டைம் நேர்ல பார்த்தப்போ இந்த அளவுக்கு விவரம் தெரியாம போயிடுச்சேன்னு ஒரு வருத்தம். ஆனால் ரவி, நீங்க திருப்பி அவரை உள்ள கொண்டு வந்து இந்த நம்ம குரூப்ல சேர்த்ததுக்கு வந்து ஐ ஹாவ் டு கிவ் அ பிக் தேங்க்யூ ரவி. டெஃபினட்டா வந்து ஒரு 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 ஸ்டூடெண்ட் வச்சு இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஆன ப்ராப்ளத்தை ரொம்ப சிம்பிள் சொல்யூஷனா சால்வ் பண்ணிக்கோங்க. பெரிய ப்ராப்ளம் சிம்பிளா சால்வ் பண்ணிக்கோங்க. வில் ஒர்க் டுகெதர். என்ன சப்போர்ட் வேணுங்கிறத எனக்கு நீங்க கேளுங்க. ஐ ஹாவ் ஆக்சஸ் டு US அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், நாசா, அண்ட் இங்க இருந்து திருநெல்வேலியில இருக்கிற ஒருத்தர் இங்க உள்ள டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப ஹை ப்ரொஃபைல் இருக்காரு, சிவசைலம்னு பேரு. இட்ஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இஃப் எனிதிங் தட் we can be of help to support technologically, digitally, something from here, please feel free to connect. Thank you sir. லாஸ்ட் டைம் பிரபா சொன்ன அதே ஃபீலிங் தான் எனக்கும் வருது. லாஸ்ட் டைம் நம்ம இதுல பாளையங்கோட்டையில மீட் பண்ணோம். வெரி பிரீஃப். நான் இவ்வளவு ஒர்க் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல. இட் இஸ் ரியலி இன்ஸ்பைரிங். யூனோ, ஒரு ஆஸ் அ டீச்சரா நான் சொல்றேன், இட்ஸ் a really inspiring story and we need to learn a lot from you. We'll work together. Wish you all the best, Saktinathan sir. Sure, sir. Thank you Saktinathan sir. அதாவது இவ்வளவு பெரிய வேலைகள் செஞ்சுட்டு வந்து நான் இன்னும் ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சீங்க நீங்க. அந்த ஹம்பிள்னஸ் வந்து யூனோ அன்பிலீவபிள்.
நீங்க சொன்னது வந்து இந்த ரிவருக்கு மட்டும் இந்த மாதிரி இல்ல, நீங்க எந்த கான்செப்ட் திருநெல்வேலிக்கு பண்றா கூட நீங்க சொல்ற அந்த மெத்தட்ல வந்து கொண்டு போலாங்கிறது. ஐ திங்க் இந்த குளோபல் கனெக்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணது யூ ஆர் கோயிங் டு பி அவர் கைடிங் ஃபோர்ஸ் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா வந்து வெரி இன்ஸ்பைரிங். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இதுல பயணப்படுவோம். திருநெல்வேலி தாமிரபரணின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி வந்து ஒய்ஃப்க்கெல்லாம் சொந்தவராக கூட இருந்தா கூட எனக்கு ராதாபுரம், வள்ளியூர் அந்த இது. ஆனா திருநெல்வேலி தாமிரபரணி எல்லாருக்கும் கனெக்டட் தான். எங்க ஊருக்கு இப்ப கூட்டு குடிநீர்னு வருது வந்து தாமிரபரணி தண்ணீர் தான். எங்க இருந்தோ வருது, எப்படியோ எதையோ சேர்த்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ரிவர் ரெஸ்டோர் பண்ணா திருநெல்வேலி மாவட்டம் இல்ல, அதை சேர்ந்த எல்லாமே வந்து கண்டிப்பா வரும். அது மாதிரி பல விஷயங்கள். ஆனா நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. அந்த கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணது வந்து அது ஒரு பேஷனோட, கண்டிப்பா நீங்க அந்த பேஷனோட இருக்க போய் தான் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட உங்களால எடுக்க முடியுது. பட் நான் இடையில ஒருத்தர் ஃப்ரெண்ட் பேசும்போது அந்த கோலம்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது சார், இங்க உள்ளதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நீங்க போனோமா வேலையை பார்த்தோமா, இங்க இவனெல்லாம் வந்து எல்லாம் பாலிடிக்ஸ் அப்படி இப்படிலாம் சொல்லி அந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க வந்து எண்ட் டு எண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி ஒரு ஆளுமை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே